ஸோ திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் பேசுறது திரும்ப அவர்களுக்கே வந்து நெருக்கடியை கொடுக்குதுல்ல சார்? நெருக்கடியை கொடுக்கறதுக்காக தானே பேசுகிறாரு விஜய் அவர்கள். மற்ற பகுதிகளை விட வட தமிழகத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். வட தமிழகத்தோட மாநாட்டை விக்கிரவாண்டியில் வைத்தது காரணமாக தான். விஜயகாந்த் மதுரையில் வச்சார், எம்ஜிஆரும் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் தான் வைத்தார். விஜய் ஏன் வந்து இங்கே வைக்கணும்? ரீசன் இருக்குல்ல, குறி வைக்கிறாரு. அது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஆல்சோ. அது ரொம்ப கான்ஷியஸாக வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது ஒரு புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இன்னொன்று ஏற்கனவே ஒவ்வொரு கட்சியின் ஆதரவாளர்களாக வாக்காளர்களாக இருந்தவர்களை கன்வெர்ட் பண்ணி தானே விஜய் கொண்டு வர முடியும். நேற்று ஆந்திராவிலேருந்து ஆட்களை கூட்டு வர முடியும் ஓட்டு போடுறதுக்கு. ஏற்கனவே வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து கொண்டிருந்தவர்கள் மனதை மாற்றி நான் அவர்களைப் போல இல்லை நான் மாற்று என்பதை தான் விஜய் நிறுவ விரும்புகிறார். அப்போ மற்றது ஓட்டெல்லாம் பிடுங்க தான் பார்ப்பாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தானே. அது பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்கிறீங்க? திரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கே வராவிட்டாலும் அவரது மனது இங்கே தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. திரும்பியோ ஏமான்ஸ்லாம் அங்கே இல்லையா, குழப்பத்தை கொண்டு போனாதுன்னு சொல்லிட்டாரு. வேற ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கு, நீ ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரு விஜய் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. திரும்பியோ பங்குலாம் வேணாம்ப்பா, சும்மா இருப்பா, அது ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ யாருக்கு போவான்? பட்டியலினத்தை சேர்ந்தவன். வாப்பா நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு ஒரு தலைவர் அழைக்கிறார். அதெல்லாம் பேச்சுக்குப்பா, எலெக்ஷனுக்கு. அதுக்கு இன்னொரு 25 வருஷம் கழிச்சு அந்த அதிகாரத்தை பற்றி பேசலான்னு ஒரு தலைவர் சொல்வார். யார் பின்னாடி இருப்பாம்மா பட்டியலிட்டவன்? அதிகாரம் இல்லாமல் இத்தனை வருஷமாக அழுத்தப்பட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட இன்னொரு 20 years வெயிட் பண்ணுப்பா, அதிகாரம் கிடைக்கும்ட்டு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் நம்பிக்கையாக பார்க்கும் ஒரு தலைவர் சொல்கிறார். பட்டியலினத்தை சாராத ஒரு திரைப்பட நடிகர் யோ வாயா உடனே அதிகாரம் கொடுக்கலன்னு சொல்கிறார். எங்கே போவான்? போயிடுச்சு முக்கால்வாசி, அவள் தான் போங்க. ஸோ இந்த டாபிக் வந்து மேம்போக்கானது இல்லை, ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். இதுலலாம் பெருசாக இளைஞர்களுக்கு பெரிய புரிதல் இல்லை. ஆனால் இப்போ விஜய் பேசுவதன் மூலமாக அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்றது ரொம்ப இளைஞர்கள். ஆமாம். ஸோ இளம் ரத்தம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை பற்றின புரிதல் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? பாராட்டுன்னு சொல்கிறேம்மா. நாமளே நம்ம நிகழ்ச்சியில் விவாதித்தோம்மா. அம்பேத்கரை பேசுபொருள் ஆக்கினதுக்காகவே விஜய் பாராட்டணுன்ட்டு தான் நான் சொன்னேன். கவனம் இருக்குங்களா? நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பேசட்டும். மேம்போக்கா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுவிட்டு சுற்றுறாங்க சின்ன பசங்க. விஜய் அவர்கள் அம்பேத்கர் நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அம்பேத்கர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அதில் பேசி அம்பேத்கர் ரொம்ப முக்கியன்றதை சொல்லும்போது அதில் ஒரு 10% பேர் படிக்கட்டுமே அம்பேத்கரை. இல்லைன்னா 60 ரூபா தூக்கிட்டு ரீல்ஸ் போட்டுருப்பாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக நம்மளால் சொல்கிற தளபதி ஏதோ சொல்கிறாருப்பா, அது என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு 10% போட்டுமே. இது விவாதமாக இருந்தே நல்ல விஷயன்றேன் நான்.